ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக 2 ஒயர் சென்சார் எப்படி ஒயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அதோட அப்ளிகேஷன்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நியூமேட்டிக் சிலிண்டர். இது எஸ்எம்சியோடைய மேக். அதுபோல் ஃபெஸ்டோ, அப்புறம் ஜெனிடிக்ஸ் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனுஃபேக்சர் நியூமேட்டிக் சிலிண்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது நம்மளோட இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலிண்டர். ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு, அப்புறம் சிலிண்டர் ஏதாச்சும் ஜாப் மூவ் பண்ணுறதுக்கு, அதுபோல் நிறைய ப்ராசஸ் நியூமேட்டிக் சிலிண்டர் சொல்லக்கூடிய சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லே நியூமேட்டிக் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அதோட பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். அதெல்லாம் நான் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூமேட்டிக் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டன் ராட் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ அல்லது பி 2 போர்ட் இருக்கும். எப்போலாம் நம்ம இந்த போர்ட் வழியாக ஏர் கம்ப்ரஸ்டு ஏர் நம்ம கொடுக்குறோமோ, அப்போ சிலிண்டர் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் போகும். சப்போஸ் இந்த போர்ட் வழியாக கொடுத்தோன்னா ரிவர்ஸ் ஆகவும், அதே போல் இந்த போர்ட் வழியாக நம்ம ஏர் கொடுத்தோன்னா ஃபார்வர்டாக மூவ் ஆகும். இது நம்ம ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சிலிண்டர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நியூமேட்டிக்லேயே ரொட்டேஷன் ஆகக்கூடிய சிலிண்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் 180 டிகிரி மூவ்மெண்ட்டு, அதுபோல் மல்டிபிள் நம்பர் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்குது. ஓகே, இது நீங்கள் ஒரு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க. அது இல்லாமல் நியூமேட்டிக் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளே சீல், அப்புறம் மேக்னெட்டிக் ரவுண்ட் ஷேப்பில் மேக்னெட் உள்ளே இருக்கும். நம்மளுடைய ரீட் சுவிட்ச் எல்லாமே உள்ளரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் சிக்னல் நமக்கு சிலிண்டர் ஃபார்வர்டில் இருக்கா அல்லது ரிவர்ஸில் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் நமக்கு கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இங்கே இருந்துச்சுன்னா, இந்த எண்டில் அந்த பிஸ்டன் ராட் எண்டில் பார்த்தீங்கன்னா சீலு ரவுண்ட் ஷேப்லேயே நம்மளுடைய மேக்னெட் வச்சுருவாங்க, பர்மனன்ட் மேக்னெட்டு. அந்த பர்மனன்ட் மேக்னெட்டோடைய அட்ராக்ஷனால் என்ன ஆகுனா, இந்த ரீட் சுவிட்ச் எனேபிள் ஆகும். இந்த ரீட் சுவிட்ச் எனேபிள் ஆச்சுன்னா நம்ம நம்மளுடைய பிஎல்சி அவுட்புட்டு அல்லது பிஎல்சிக்கான இன்புட்டோ அல்லது ரிலே ஆன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒயர் வழியாக நம்ம இன்புட் எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல் எப்படி ஒயரிங் பண்ண சொல்லியிருந்தேன், பட் நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த 2 ஒயர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா இங்கே இதான் நம்மளுடைய சென்சாரு. இந்த ஆப்ஜெக்ட்ன்றது நியூமேட்டிக் சிலிண்டரு. இந்த 2 ஒயர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்துட்டிங்கன்னா இதுபோல் லோடுக்கு அக்ராஸாக நம்ம இப்படி சீரிஸில் கனெக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ன்றது நம்மளுடைய பிஎல்சி காமனாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் காம்பினேஷன் ஏற்ற மாதிரி இங்கே நம்ம இன்புட் கொடுக்கணும். இது லோடுன்றது பிஎல்சி இன்புட்டாகவும் இருக்கலாம், ரிலே காயில் இன்புட்டாகவும் இருக்கலாம். இங்கே பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் பாசிட்டிவ் சிக்னல் வெயிட்டிங்கில் இருக்கும். நம்ம ஆல்வேஸ் காமனாக நம்ம நெகட்டிவ் சிக்னல் கொடுக்கறதுனால இங்கே இருக்கக்கூடிய ரிலேவோ அல்லது பிஎல்சி இன்புட் கார்டோ சிக்னல் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் பண்ண ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இதுதான் பேசிக்காக 2 ஒயர் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அது இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 ஒயர் சென்சாரும் இருக்குது. இது ரீட் சுவிட்ச்னு சொல்லுவாங்க, ஃபெஸ்டோவோடைய ரீட் சுவிட்ச். இது எதுக்கு யூஸ் ஆகும்? இதுவும் சேம் கான்செப்ட் தான். நம்மளுடைய சிலிண்டரோடைய பொசிஷன் எங்கே இருக்குது, அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைரெக்ஷனில் ஸ்ட்ரோக் இருக்குது, சிலிண்டருடைய ராட் ஃபார்வேர்டில் இருக்கா ரிவர்ஸில் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்லாம் இந்த கன்ஃபர்மேஷன் இந்த ரீட் சுவிட்ச்லேருந்து தான் போகும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 3 ஒயர். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ப்ரௌனு, பிளாக் இருக்குது. ப்ளூ, ப்ரௌன், பிளாக். ஓகேங்களா. ப்ரௌனுன்றது எப்பயுமே ப்ளஸ் பாசிட்டிவ் 24 வோல்ட் ஆகவும், பிளாக்ன்றது பாசிட்டிவ் 24 வோல்ட் ஆகும். அப்புறம் ப்ளூன்றது நெகட்டிவ் 24 வோல்ட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய என்பிஎன் டைப்பாக, பிஎன்பி டைப்பாக அல்லது என்ஓவா அல்லது என்சியான்னு சொல்லி நம்ம ரீட் சுவிட்ச் நம்ம மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இது ரீட் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் சென்சார். ஓகேங்களா. இது நம்மளுடைய சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக் லென்த்து, இப்போ சப்போஸ் இங்கே இருக்கா இல்லை பேக்வேர்டில் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனுக்குலாம் இந்த ரீட் சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் தெரியுங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் நண்பர்களுக்கு பிகினரில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.